ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோல்டருக்கு வந்துட்டு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு நம்ம நெக்கோட வித்து வந்து 9 மார்க் பண்ணிக்கிறோம், 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கீழே வந்து நெக்குக்கிட்டே 2.5 இன்ச் மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் 2 இன்ச் வச்சு நான் ஒரு டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு டிசைன் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நெக் ஷேப்பில் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் எக்ஸாக்டான டிசைன் என்னவோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து நான் கேன்வாஸில் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன். கேன்வாஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்பயுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் விடணும். நெக் ஷேப் மட்டும் எக்ஸாக்டாக அந்த ஷேப் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் விடணும். நம்ம அந்த ஷேப்பு ட்ரா பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மெயின் நெக் லைனுக்கு வந்துட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக கொஞ்சமாக 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எனக்கு கேன்வாஸ் இல்லாமலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம நார்மலாக அப்படியே வந்து அடித்து திருப்பிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அந்த கேன்வாஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது அந்த நெக் டிசைனுக்காக நான் எக்ஸாக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன்ல, வந்துட்டு அந்த இதை எடுத்து அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் மாதிரி நான் வந்துட்டு விட்டு நம்ம அப்போ தான் உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதையும் சேர்த்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த டிசைனுக்கான கேன்வாஸை. இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பின்னாடியும் மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி அதை வந்து லைனிங்லாம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நெக்கை வந்து அப்படியே அடித்து திருப்புறேன். நான் கேன்வாஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தேன்ல, அதை நீங்கள் அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே எல்லாம் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக் மூவ் ஆகாமல் இருக்கும். ப்ராப்பராக எல்லாமே வந்து பெல் பென்ஸ் யூஸ் பண்ணி பின் பண்ணியாச்சு. இப்போ அந்த நெக் ஷேப்லேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டு அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன். நான் ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்து உள்ள சின்ன சின்ன கட்டெல்லாம் கொடுத்திங்கன்னா தான் ப்ராப்பராக நல்லா நீட்டாக திரும்பி வரும் கிளாத்து. எல்லாமே திருப்பிக்கிறேன் நான். இப்போது நீட்டாக அது மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. பொறுமையாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து எல்லாம் பண்ண முடியும். எப்பயுமே ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு கிளாத்துனாலுமே நம்ம நீட் ஃபினிஷிங்காக அது கொடுக்கணும். இப்போ இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல டிசைனுக்காக, அதை எடுக்கிறோம். அதை எடுத்து அதுக்கான மெயின் கிளாத்து நம்ம வந்து அது வந்து பார்டரில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்டரில் தான் நம்ம வந்து டிசைனை கொடுக்க போகிறோம், ப்ளவுஸோட பார்டரை. இதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சு அலவன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச்சை வந்து நான் போட்டுக்கிறேன். 2 இதுலேயுமே அதே மாதிரி போட்டுக்கிட்டு ரிமைனிங் எல்லாமே கட் பண்ணிடுறேன் நான். நெக்ஸ்ட்டு கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து மடிச்சடிச்சிடுறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம பார்டருக்கான டிசைனை நம்ம கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக 2 சைடுக்கும் நம்ம எல்லாம் இது பண்ணி அதை அதே மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான மேலே பைப்பிங் மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த சாரீ கலர் கிளாத் எடுத்து நம்ம பைப்பிங் மாதிரி இப்போ வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதில் த்ரெட் இல்லாமல் அப்படியே கிளாத்லேயே வந்து நம்ம பைப்பிங் மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். உள்ளே சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து திரும்பும் அந்த இடத்துல. ஏன்னா வந்து கர்வ் ஷேப்பாக இருக்கிறனால நல்லா இந்த மாதிரி வந்துட்டு 2மே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம்.
ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்பராக நீட்டாக பண்ணிட்டோம்னா வந்துட்டு ஒர்க்கு நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இங்கே அட்டாச் பண்ணுறோம். வச்சு பார்த்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் நம்ம அந்த கேன்வாஸில் அந்த 1/2 இன்ச்சு அலவன்ஸ் விட்டு அந்த இது மேலே கரெக்டாக வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு வந்துடும் அது. அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பாட்டமில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு பார்டரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நான் மேலே வந்து பீஸ் கொடுத்து எல்லாம் திருப்பி அடிச்சிருக்கேன். இப்போ அதை வந்து அப்படியே எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறோம். நம்ம நல்லா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இது லேஸ் நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த காப்பர் கலர்னால காப்பர் கலர் லேஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். 1 மீட்டர் லேஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அட்டாச் பண்ணுறோம். நம்ம அந்த நெக் ஷேப்லேயே வந்து அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு காப்பர் கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸோட த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு த்ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லேஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மேலே நமக்கு வந்து த்ரெட்டு கலர் வந்து தெரியாது. இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடுறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அது மேலேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. கொஞ்சம் கீழே தள்ளி போடுங்க. அப்போ தான் அந்த லேஸ் வந்து பட்டையாக இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா தெரியும். இந்த கம்ப்ளீட் லுக் ப்ளவுஸோட கம்ப்ளீட் லுக் இது தான். ஸ்லீவ்ஸ்க்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். பஃப் மாதிரி லைட்டாக ப்ளீட்டட் பஃப் மாதிரி கொடுத்து ஸ்லீவ்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.